ஓம் திருச்சிற்றம்பலம். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து பாவியே என்னுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில்லா ஆனந்தமாய தேனினைச் சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனைத் தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது நீயே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 15ஆம் நாள் 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்திப்பதோடு, இன்று இந்த சமய குரவர்களுக்குள்ளே ஒருவராகிய மணிவாசகப் பெருமானுடைய குருபூசை நாள். திருவாசகம் தந்த மணிவாசகனுடைய இந்த குருபூஜை நாள். இந்த பன்னிரு திருமுறைகளிலே 8ஆம் திருமுறையாகிய திருவாசகம் திருக்கோவையார் என்கின்ற இந்த 8ஆம் திருமுறையை நமக்கு தந்த திருவாசகம் தந்த மணிவாசகப் பெருமானுடைய குருபூஜை நாள் என்று இந்த ஆனி மாதத்து மக நட்சத்திரம் குருபூஜைக்குரிய நாள் மணிவாசகப் பெருமான். இந்த மணிவாசகப் பெருமான் இறைவன் மீது திருவாசகம் பாடினார், திருக்கோவையார் பாடினார். எல்லா சிறப்புகளும் மனித வாழ்வுக்கு வேண்டும் என்பதற்காகவே அதை அந்த சிவபுராணத்தை பாடியிருப்பார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாழ்விலும் ஆரம்பிக்கின்ற பொழுது நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று இந்த சிவபுராணத்தை ஆரம்பிப்பார். இதை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு போவார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, போகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று ஒன்றாக சொல்லுகிற பொழுது, ஏன் அந்த சிவபுராணத்தை ஏன் தான் பாடுகிறேன் என்பதனை அழகாக சொல்லுவார். இந்த சிவபுராணத்தை எல்லோரும் பாட வேண்டும், எல்லோரும் அதனை படிக்க வேண்டும். அதனால தான் இந்த முன்னைய காலங்களெல்லாம் பாடசாலைகளிலே இது காலையிலே எல்லோருமாக மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து படிக்கின்ற வகையிலே இந்த சிவபுராணத்தை எல்லாம் ஓதுவார்கள். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது இந்த சிவபுராணத்தை ஓதுவதினாலே என்ன பயன், சிவபுராணத்தை ஏன் நான் ஓதுகிறேன் ஓதினேன் என்று மணிவாசகப் பெருமானே சொல்லுவார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்க. சிந்தை மகிழ்வதற்கு சிவபுராணத்தை, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை, போன ஜென்மத்திலே செய்த வினைகள் பாவங்கள் எல்லாம் ஓய்வதற்காக இந்த சிவபுராணத்தை ஓதுகிறேன், சிவபுராணத்தை நான் பாடினேன் என்று மணிவாசகப் பெருமானே சொல்லுவார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பனியான். போன பிறப்பிலே செய்த பாவங்கள் வினைகள் இவையெல்லாம் ஓய்ந்து விடுவதற்கு, சிந்தை மகிழ்வதற்கு, இந்த சித்தம் மகிழ்வதற்கு சிவபுராணத்தை பாராயணம் செய்கிறேன் என்று மணிவாசகர் சொல்லுவார். எனவே நாமும் இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்வதும்
இந்த மணிவாசக பெருமானுடைய குருபூஜை நாளிலே பாடசாலைகள் கல்லூரிகளிலே குருபூஜை வழிபாடுகள் செய்வதும், அதேபோல் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்திலே கடந்த 45 ஆண்டுகளாக இந்த மணிவாசக பெருமானுடைய குருபூஜை நடைபெற்று வருவது, பாடசாலை மாணவ செல்வங்கள் எல்லாம் இதிலே கலந்து கொள்வதோடு பூஜை வழிபாட்டில் குருபூஜையில் கலந்து கொள்ளுகின்ற மாணவ மாணவிகளுக்கு கற்கை உபகரணங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டு பிரசாதங்களும் ராப்போசன விருந்தும் வழங்குகின்ற வகையிலே சபரிமலை சாஸ்தாபீடத்திலே இந்த மணிவாசக பெருமானுடைய குருபூஜை வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. அனைவருக்கும் இறையருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.